ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மசாலா வச்சு மீன் வறுவல் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டை நீங்கள் வேற எங்கேயும் டேஸ்ட் பண்ணியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்திருக்கிற மீன் துண்டு அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 துண்டு எடுத்திருக்கோம். இப்போ சொல்ல போகிற இந்த மசாலாவை நீங்கள் எந்த மீனில் வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த மீனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவுளா மீன். இந்த மீன் மதுரை சைடு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மீனை பற்றி. இந்த மீனில் நடுமுள் மட்டும் தான் இருக்கும், வேறு முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்குவோம். ஒரு சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க, 10 கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் மிளகா போடணும். ஒரு 10 மிளகா, காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டுக்கோங்க. உரப்பு நீங்கள் அதிகம் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். உரப்பு மீடியமாக சாப்பிட்றவங்க கம்மியாக கூட. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வலுவலுன்னு நல்லா அரைச்சாதான் உங்கள் மீனில் பெரட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் மீனில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் அப்படியே எடுத்து வச்சு கொட்டி ஒவ்வொன்றா நம்ம பிசைஞ்சு தடவ வேண்டியது தான். இது தடவை முடித்ததும் நம்ம அதுக்கு மேலே கொஞ்சமாக புளிப்புக்காக நம்ம லெமன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா லெமனை பிழிஞ்சு விட்டு திரும்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு 1/2 hour அல்லது ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 1 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல்லில் தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் ஒரு மூடி ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இதனால் நமக்கு ஆயில் ரொம்பவும் கம்மியாக தான் பிடிக்கும். ஆயிலும் இதில் ரொம்ப நமக்கு பிடிக்காது. தோசைக்கல்லில் மீனை ஒவ்வொரு மீனாக வரிசையாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 minutes ஹையில் வைங்க, அப்புறம் லோவில் வச்சுருங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னா கருகிரும். ஸோ நீங்கள் லோவில் வச்சே நீங்கள் வருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். இதோட அவ்வளோதான், மீன் ஃப்ரை, சுவையான மீன் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அகைன் திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.